கிணத்து மேல உட்காந்துட்டு குடிச்சு செத்துருக்கான். யாரையா முதல்ல பார்த்தது? కానిస్టేబుల్ సార్ మొదటి చూసింది ఎవరియా? నేను చూడలే సార్. కానిస్టేబుల్ సార్ యారు మొదల్లో பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு విసారిచి కూట్టి వాంగ. అలాగే సార్. ఏమయ్యా నువ్వు చూసావా? లేదు సార్. మీరు ఎవరైనా చూసారయ్యా? చూడలేదు సార్. ஒரு நிமிஷம். ఏడు సార్? இங்க பாலாஜி நகர் எங்க இருக்கு? మీరు ఇలా స్ట్రైట్గా వెళ్ళి రైట్ తిరగండి. అటు నుంచి అలా స్ట్రైట్గా పోవచ్చు. அதுக்கு பின்னாடியா? అవును సార్. ஆமா, அங்கன்னு கூட்டமா இருக்கு సార్. అక్కడ మనిషి తాగి బావిలో పడి చచ్చిపోయాడు. இறந்துட்டாங்களா? అదే సార్ అక్కడ జనం. ఓకే సార్. నువ్వు చూసావా? లేదు సార్. నువ్వు చూసావా? లేదు సార్. చెప్పండి. లేదు సార్. బాగున్నారా? చెప్పండి. నువ్వు చూడలేదా? ఎవరైనా చూస్తే చెప్పండి అయ్యా. లేదు సార్. నిజం చెప్పవయ్యా. சுந்தரராஜன் சார். இவன் யாருன்னு தெரியுதா? சார், இவனையும் இவன் போட்டோவையும் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது சார். எங்கேயோ இல்லை, நெல்லூர் ஜெயிலிருந்து தப்பிச்சு போனாங்களே 3 பேர். ஆமாம் சார். அதில் இவனும் ஒருத்தன் இருக்கலாம் சார். మళ్ళీ నేను మాట్లాడతాను. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ஐ எம் கணபதி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் கமிங் ஃப்ரம் தமிழ்நாடு. నేను వెంకటరావు, తిరుపతి టౌన్ స్టేషన్ ఇన్స్పెక్టర్. ஓகே, இவன் மிஸ்டர் சுந்தரராஜன். எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும். சென்னையா? பிரைவேட் விசிட் வந்திருக்கீங்களா? கோயில் போகணுமா? இல்லை, நான் அஃபிஷியலாக தான் வந்திருக்கேன். ஆக்சுவலாக ஒரு கொலைகேஸில் சம்மந்தப்பட்ட ஒருத்தனை தேடி வந்திருக்கோம். யாரு? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? இல்லை வேணாம். ஆக்சுவலாக நான் தேடுற விஷயமே அவனுக்கு தெரியாது. தெரிஞ்சு அவன் அலர்ட் ஆகிடுவான். அதனால் அதை நான் பார்த்துக்கிறேன். பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு இன்ஃபார்ம், இந்த கிணத்தான இறந்து போயிருக்கான் இல்லையா, அவன் நான் ஹேண்டில் பண்ணுற கொலைகேஸில் அவனும் சம்மந்தப்பட்டிருக்கான். இந்த మీకు తెలుసా? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நெல்லூரில் 2 கொலை நடந்துச்சு. அந்த கொலை பண்ண குரூப்பில் இவனும் இருந்திருக்கான். அந்த கேஸில் அரெஸ்ட் ஆகி நெல்லூர் ஜெயிலில் தான் இருந்தானுங்க. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஜெயில் பிரேக் பண்ணி அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டு சென்னை வந்திருக்காங்க. பட் சென்னை போன அந்த 3 பேரில் இவன் மட்டும் எப்படி இங்கே வந்து இறந்தான்னு தான் புரியல. இவன் கூட இருந்த அந்த 2 பேர் கதி என்னாச்சுன்னு தெரியல. யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகே. நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷனை நெல்லூர் ஜெயிலருக்கும் நெல்லூர் இன்ஸ்பெக்டருக்கும் கன்வே பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணணும். చెప్పండి சார். இறந்து போன இவனோட ஃபோட்டோ, இவனோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், அப்புறம் இந்த கேஸில் நீங்கள் கலெக்ட் பண்ண டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எனக்கு நீங்கள் கண்டிப்பாக அனுப்பி வைக்கணும். அப்படி அனுப்பி வச்சா எனக்கு இந்த கேஸை ஃபர்தராக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். கண்டிப்பாக நான் செய்கிறேன் சார். தேங்க்யூ. அப்போது நான் தேடி வந்து அதில் மீட் பண்ணிவிட்டு அப்புறமா உங்களுக்கு ஸ்டேஷன் வந்து பார்க்குறேன். ஓகே சார். ஓகே, கேரி ஆன். வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா? நான் வேணால் ஜிபே அனுப்பணுமா? இல்லை நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். தேங்க்யூ. ஆமாம், இங்கே டீ கடை நாயுடு வீடுன்றது அதுகோ ஆயில். ஓ தேங்க்ஸ். నమస్తే సార్. நமஸ்காரம். உங்கள் பேர் தான் டீ கடை நாயுடுவா? అవును సార్, నేనే. ఎందుకు సార్? ரத்தனம் இங்கே தான் தங்கியிருக்கானா? అవును సార్. మీరు இப்போ ரத்தனம் எங்கே போயிருக்கான்? ఇక్కడ లేడు సార్. அதான் எங்கே போயிருக்கான்னு கேட்டேன். మద్రాసు వెళ్ళాడు సార్. மெட்ராஸ்க்கு இதுக்கு போயிருக்கான்? తలకేదో దెబ్బ తగిలి కంటి ప్రాబ్లం వచ్చి వెళ్ళాడు సార్. ஓ, எப்போ மறுபடியும் வீட்டுக்கு வருவான்? నాకు తెలియదు సార్. அவன் இப்போ எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான்னு ஏதாவது தெரியுமா? అది తెలియదండి. நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதானா? నిజమే చెప్తున్నాను సార్. பொய் சொன்னால் என்ன நடக்கும் தெரியல. తెలుసు సార్. சரி, இப்போ எங்கே கிளம்பிட்ட? కొట్టుకెళ్దామని. சார், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் சார்? என்ன பண்ணுறது, ரத்தனத்தோட ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு கண்ணாஸ்பத்திரியை தேட வேண்டியதுதான். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த கிணத்துல வந்து இறந்து போனான் இல்லையா, ஆமாம் சார். அவன் கேஸ் விஷயமா பேச திருப்பதி இன்ஸ்பெக்டரை பார்க்கணும். சரிங்க, வாங்க போகலாம். ஓகே சார். ஆமாம், சரி.
நான் வந்துடுறேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். அப்புறம் பேசுறேன். என்ன வர சொன்னீங்களாமே? ஆமாம், திருப்பதியில் ஒரு ஆள் இறந்து போயிட்டான். செத்தது உங்களான்னு தெரிஞ்சுக்கணும், அதான் வர சொன்னேன். என்ன இன்ஸ்பெக்டர், இது உங்களுக்கு அநியாயமா தெரியல? ஊர் உலகத்துல எவன் அனாதை பணமா செத்தாலும் என்னதான் கூப்பிட்டு விசாரிக்கிறதா? என்னதான் அடையாளம் காட்ட சொல்லுவீங்களா? என்ன பண்றது, உன் நிலமா அப்படி ஆயிடுச்சு. சுந்தரராஜன் சார் இந்தாங்க சார். இந்த போட்டோ பார்த்து அடையாளம் சொல்லு. ஐயோ ஐயோ சார் சார், இவன் யாரு தான் சார்? இந்த பையன் எப்படி சார் செத்தான்? சார் அநியாயமா இருக்கு சார். அந்த 2 பசங்க ஜாமீன்ல வெளியில வந்து செத்து போயிட்டானுங்க. இவன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்து செத்து போயிட்டான். சார் தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு எதுவுமே இல்லை சார். இப்படி இருந்தா மக்கள் எப்படி சார் வாழ்வாங்க? எப்படி சார் வாழ்வாங்க? ஏய், ரொம்ப பேசுனா வாய் மேலே போடுவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு பாப்பா மேல நடிக்கிறியா? செத்தவன் ஆந்திரால, அதுவும் திருப்பதி இல்ல. என்ன சொல்றீங்க? திருப்பதி இல்லையா? திருப்பதி இல்லையா? அங்கேயே சார் இவன் போனா. உனக்கு லட்டு வாங்க போயிருப்பான். சார் இப்படிலாம் பேசாதீங்க சார். என் ஆள் செத்து போயிட்டானே, நான் ரொம்ப துக்கத்துல இருக்கேன். நீங்க இப்படிலாம் நெக்கல் பண்ணலாம் பேசாதீங்க சார். இந்த பார், உன் ஆள் செத்ததை பத்திலாம் எனக்கு கவலை கிடையாது. அவன் எதுக்கு ஜெயில இருந்து தப்பிச்சு வரணும், எதுக்கு திருப்பதி போகணும், அதுக்கு பதில் சொல்லு. சார் என்ன விளையாடுறீங்களா? நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வியை திரும்ப நீங்க என்கிட்ட கேட்கறீங்களா? செத்தது ஏன் ஆளா? ஏன் ஆளா இருந்தா நான் பதில் சொல்வேன். உன் ஆள் தான் இறந்து போயிருக்கான், அப்ப நீ தான் பதில் சொல்லணும். எனக்கு எப்படி தெரியும் இன்ஸ்பெக்டர்? எனக்கு எதுவுமே தெரியாது. அவன் ஜெயில இருந்து தப்பிச்சது நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியும். வயசுல பெரியவராச்சுன்னு பாக்குறேன், இல்ல தோலை உரிச்சிருவேன். ஒழுங்கா உண்மையை சொல்லு. என்ன இன்ஸ்பெக்டர், என்ன தோலை உரிச்சிருவ, கைய வச்சிருவ, வயசுல பெரியவராச்சுன்னு சொன்னா நான் பயந்துருவேன் நினைச்சீங்களா? எனக்கு தெரியாதுன்னா தெரியாதுதான். சும்மா ஆரம்பத்துல இருந்து இதே சொல்லிட்டு இருக்காங்க. என்கிட்ட பக்காவா எவிடன்ஸ் இருக்கு. என்ன 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 ஆதாரம் இருக்கு? சொல்லுங்க. ஆதாரமா? செத்து போனவங்க கிட்ட இருந்து எனக்கு ஒரு மொபைல் கிடைச்சிருக்கு. அந்த போன்ல இருந்து அவன் கடைசி அவங்க கிட்ட தான் பேசியிருக்கான். அதுவும் ரொம்ப நேரம் பேசியிருக்கான். இப்ப சொல்லு, அவன் எதுக்கு திருப்பதி போனான்? என்ன திட்டம்? சத்தியமா சொல்றேன் இன்ஸ்பெக்டர், எனக்கு எதுவுமே தெரியாது. அப்பா அவன் உனக்கு ஃபோன் பண்ணல? இல்ல. உனக்கு ஃபோன் பண்ணல? சொல்லு, உனக்கு ஃபோன் பண்ணல இல்லையா? இன்ஸ்பெக்டர் கையெடு கையெடு கையெடு. அவன் எனக்கு ஃபோன் பண்ணான். ஜெயில இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொன்னான். நான் தான் டே 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 அதெல்லாம் சரியில்லை, உனக்கு ஜெயில் தான் பாதுகாப்பு, அதனால திரும்பவும் அவங்ககிட்ட சரண்டர் ஆயிடு, ஜெயிலுக்கே போயிடுன்னு சொன்னேன். நான் சொன்ன டைலாக் திரும்ப எனக்கே சொல்றியா நீ? இன்ஸ்பெக்டர் சத்தியமா சொல்றேன் இன்ஸ்பெக்டர், நானும் அவனும் போன்ல இதுதான் பேசணும். நான் சொல்றத நம்புங்க இன்ஸ்பெக்டர். என்ன இப்படி ஆயிடுச்சு? விட்டா மோதிரம் போல இருக்கு. சார் வணக்கம். என்னது இது? ஃபாரன்சிக் ரிப்போர்ட் சார், உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஓகே, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். யார் சுந்தரராஜன்? ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் சார். பாருங்க சார். இந்த ரிசல்ட்டுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். உட்காருங்க. இருக்கட்டும் சார். என்னாச்சு சார்? ஹாஸ்டல்ல இருந்து தப்பிச்சு போனோட கைரேகை ஏற்கனவே நம்ம கிரிமினல் லிஸ்ட்ல எந்த கைரேகையோட ஒத்து போலன்ட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு. ஏற்கனவே இங்க நிறைய பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இதுல புதுசா ஒருத்தன் கிளம்பி வந்திருக்கான். இருக்கலாம் சார். இது எனக்கு புரியாத விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, சார்லத்தாவையும் ஆர்த்தியும் கொல்லணும்னு நினைக்கிறது பெரியவரும் அவரோட ஆட்களும் தான் அப்படின்னு பார்த்தா அவங்க சென்னையில் தான் இருக்கணும். இதுக்கிடையில திருப்பதி எங்கேருந்து வந்துச்சு? ஏற்கனவே ஜெயிலிருந்து தப்பிச்சு போன 3 பேர்ல ஒருத்தன் திருப்பதியில் இறந்து போயிருக்கான். மிச்சம் இருக்க 2 பேர் என்னன்னாங்கன்னே தெரியல. இந்த ரத்தனம் என்னடான்னா நெல்லூர்ல இருக்கதா ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அப்புறம் துபாய் போயிட்டு தான் சொன்னாங்க, அப்புறம் திருப்பதியில் இருக்கதா சொன்னாங்க. அவனை தேடி திருப்பதி போனா அவன் கண் ஆபரேஷனுக்காக சென்னை வந்திருக்கதா சொன்னாங்க. சுத்தமா மண்டக்காயுது. உங்களுக்கு என்ன புரியுதா? எனக்கும் ஒன்றும் புரியல, குழப்பமா தான் சார் இருக்கு. நீங்க நல்ல காலத்திலே குழப்பத்தில் இருப்பீங்க. இப்ப சொல்லணுமா? இன்ஸ்பெக்டர் கணபதி. ரத்னத்தை தேடிக்கிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, நீங்க யாரு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். ரத்னம் ராயபுரம் கவர்மெண்ட் கண் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆயிருக்கான், போய் பாருங்க. யாரு சார்? யாருன்னு தெரியல.
ரத்னா இப்போ ராயபுரம் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்கதா தகவல் சொல்கிறாங்க. அவங்க சொன்னது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நம்ம ஒன்று பண்ணலாம். இங்கே ஸ்டேஷனில் சும்மா உட்காந்து மண்டை காயறதை விட ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஓகே சார், போலாம் சார். குட். ஆனால் யூனிஃபார்மில் போவேனா, மஃப்டியில் போகலாம். ஓகே சார். ஓகே. ரெண்டு நாளைக்கு கண்ணு கொஞ்சம் உறுத்தலா இருக்கும், எதுவும் பண்ணாதீங்க, கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருங்க. என்னம்மா உங்க அக்காவுக்கு பரவாயில்லையா இப்போ? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். ரத்னம்ன்றது யாரு? தட் பேஷண்ட் சார். ஓ, தேங்க்யூ. ம். யார் சார் நீங்க? யார் சார் வேணும்? நீ தானே ரத்னம்? ஆமாம் சார். அப்போ நீ தான் எனக்கு வேணும். தெரிலிங்களே, பழக்கப்பட்ட குரலா வேற இல்லை, யாருன்னு கண்டுபிடிக்க தெரியல. ஏன் கண்ணா, ஒரு கண்ணு ஓப்பனாக தானே இருக்கு, பார்த்தா தெரியல? இல்லை சார், கண்ணு கொஞ்சம் மங்களா தெரியுது. சரி, என் பேர் கணபதி, இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். உட்காருங்க சார். சேர் இல்லையா சார்? பரவாயில்ல. ஒரு கொலைகேஸ் விஷயமா உன்னை விசாரிக்கணும். என்ன சார், மோகன் வெங்கடேஷ் கொலைகேஸ் தான் ஆந்திரா போலீஸ் பார்த்துக்கிறாங்களே. வேற எந்த கொலைகேஸை பற்றியும் உனக்கு தெரியாதா? சார் சொன்னாதான் சார் தெரியும். சரி, உனக்கு தெரிஞ்ச விஷயத்துலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன். உன் ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியும் சார். ஆனால் அந்த நேரத்தில் என்னையும் வெட்ட வந்தாங்களா, அந்த பதட்டத்தில் இங்கேயும் அங்கேயும் ஓடனா முகத்தை சரியாக பார்க்க முடியல சார். அவனுங்க என்ன அடித்ததில் மண்டையில் அடிபட்டு கண்ணு வேற ஒரு பக்கம் கலங்கி போச்சு சார். அதுதான் சார் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக இங்கே வந்து சேர்ந்தேன். அப்போது கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தெரியாது? இல்லை, பார்க்கல சார், கவனத்தில் இல்லை சார். சரி, உன் ஃப்ரெண்டை கொலை பண்ண அந்த ட்ரூப்பில் செல்வம் சிவான்னு 2 பேர் இருந்தாங்க, அது உனக்கு தெரியுமா? சார் நான் தான் முகத்தை ஞாபகமே இல்லைங்கிறேன், நீங்கள் பேரெல்லாம் கேட்குறீங்களே. ஸ்மார்ட் ஆன்சர். மேட்டர் இதுதான், உன் ஃப்ரெண்டை கொலை பண்ண அந்த 2 பேரையும் சென்னையில் யாரோ போட்டு தள்ளிட்டாங்க, அதாவது உனக்கு தெரியுமா? தெரியாது சார், நான் இங்கேயே ஆந்திராவிலே சுற்றிட்டு இருக்கேன். மெட்ராஸில் நடந்தது எனக்கு எப்படி சார் தெரியும்? கரெக்டு தான்ல? ஆமாம், நீ துபாய் போயிட்டு தான் கேள்விப்பட்டேன். இங்கே இருக்க துபாய் போகலை? போகிறதான் சார் திட்டம், ஆனால் கடைசி நேரத்தில் போக முடியல. ஏன், துபாய் போகிறதுக்கு பணம் இல்லையா? எல்லாம் வாங்கிட்டேன் சார், மும்பைக்கு கூட போயிட்டேன். ஃப்ளைட் கிளம்புற நேரத்தில் திடீர்னு கண்ணு மங்கிக்கிட்டே போயிடுச்சு. என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. டாக்டர்கிட்ட காட்டுறதுக்காக போனேன். ஏற்கனவே மண்டையில் அடிபட்டிருக்கிறதுனால ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு தான் போகணுன்ட்டாரு. இல்லைனா உசுருக்கே ஆபத்தாக போயிடும்னு சொல்லிட்டாரு. சரின்னு இருந்தேன். இந்த கலவரத்தில் ஃப்ளைட்டு மிஸ் ஆகி போச்சு சார். சரி, இந்த சமயத்தில் நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அடுத்தாப்புல போய் கொண்டு இருந்தேன். அது என்னடான்னா வரிசையாக ஒவ்வொரு பிரச்சனையாக வருது சார். என்ன பிரச்சனை? கண்ணில் தான் சார் பிரச்சனை. முதல்ல ஒரு கண்ணு மட்டும்தான் சார் தெரியாமல் இருந்துச்சு, இப்போ 2 கண்ணுமே தெரிய மாட்டேங்குது சார். கொஞ்ச நாளாவே அரைக்குருடனா தான் சுற்றிட்டு இருக்கேன் சார். முன்னாடி யாரோ ஒரு ஆள் நிற்குதுன்னு தெரியுமே ஒழிய யார் நிற்கிறாங்கன்னு தெரியாது சார். என் நிலைமை அப்படி ஆகி போச்சு சார். அதான் இங்கே வந்து காட்டினேன். கண்ணுக்கு பின்னாடி ஏதோ ஜெல்லு இருக்காம, மண்டையில் அடி வாங்கினதுனால அந்த ஜெல்லு கலங்கி போச்சான். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. சரின்னு இங்கே இருந்துட்டேன் சார். இப்படி தான் சார் துபாய்க்கு போக முடியாமல் ரோல் படுறேன் சார். ஐயா சாமி, உன் பிரச்சனை என்னன்னு தெரியாமல் கேட்டேன், கதை முடிஞ்சதா? ஆமாம், நீ துபாய் போகிறதுக்கு யார் உனக்கு ஹெல்ப் பண்ணா? ஃப்ரெண்ட்ஸு சில பேர் ஹெல்ப் பண்ணாங்க சார். உனக்கு ஹெல்ப் பண்ண அந்த நல்ல ஃப்ரெண்டு பேர் என்னப்பா? பெரியவரா? அது யார் சார் பெரியவர்? அப்படி யாரும் எனக்கு தெரியாது சார். வாங்க அடிச்ச பல்லெல்லாம் பேசுறோம். என்ன பெரியவர் யாருன்னு தெரியாது உனக்கு? சார் நான் ஏன் சார் போய் சொல்கிறேன்? உண்மையிலேயே பெரியவர் யாருன்னு எனக்கு தெரியாது சார். அவர் எதுக்கு சார் எனக்கு பணம் கொடுக்கணும்? ஏய், உன் ஃப்ரெண்டை கொலை பண்ணது பெரியவரோட பையன். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஐ விட்னஸ் நீ வெளியூர் போயிட்டா கேஸ் ஈஸியாக உடச்சல. அதானே பெரியவர் ஒன்று வெளியூர் அனுப்ப ட்ரை பண்ணுறாரு. சத்தியமா இல்லை சார், அப்படி ஒரு ஆளை நான் பார்த்ததே இல்லை சார். அடிப்பட்டதுலேருந்து ஆஸ்பத்திரியில் அனாதே கிடந்தேன் சார். அதுக்கப்புறம் தான் டிஸ்சார்ஜ் ஆகி ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் ஆளு கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து துபாய்க்கு போகலான்னு பிளான் பண்ணேன் சார். அதுவும் ஊற்றிச்சு சார். ஏன் சார், அந்த பெரியவர் பணம் கொடுத்துருந்தா ஆஸ்பத்திரி செலவுக்கும் சேர்த்துல சார் பணம் வாங்கியிருப்பேன். எதுக்கு சார் இப்படி தர்மாஸ்பத்திரியில் உட்காந்து நான் கஷ்டப்படணும்? சுந்தரராஜ் சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேச மாட்டோன்னு எல்லாரும் சத்தியம் பண்ணிருப்பானுங்க போல. உயிர் எடுக்கிறானுங்க. செக். என்ன சார், ஏதாவது பிரச்சனையா? ஒரு பிரச்சனை இல்லை ராஜா, நீ நிம்மதியாக கண்ணை மூடி சந்தோஷமா தூங்கு. சார் கண்ணு மூடிதான் சார் இருக்கு, தூக்கம் தான் வரமாட்டேங்குது. ரத்னம், நான் உங்ககிட்ட பர்சனலாக ஒரு கேள்வி கேட்கலாமா? தாராளமாக கேளுங்க சார். உன் முகம் எப்பவுமே இப்படி தானா, இல்லை ஆப்ரேஷனுக்கு அப்புறம் மாறி போச்சா? ஏன் சார், என் முகத்துக்கு என்ன? இல்லை, முகம் அழகாக தான் இருக்கு.
இல்ல நான் எவ்வளவுதான் கஷ்டமான கேள்விகள் கேட்டாலும் முகத்துல எந்த ரியாக்ஷனும் இல்லாம பதில் சொல்றியே எப்படிப்பா அது? சார் எப்பவுமே நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன் சார். உணர்ச்சி வசப்பட்டு என்ன சார் பிரயோஜனம்? ரத்த கொதிப்பு தான் வரும் சார். நீங்க கூட ஜாஸ்தி டென்ஷன் ஆகாதீங்க சார். டென்ஷன் ஆனா உடம்புக்கு நல்லது இல்ல. என் உடம்பெல்லாம் உனக்கு கேட்கலாம். ஆமாம் சார். நீ ரொம்ப நாள் ஹாஸ்பிட்டல்லே இருக்க முடியாது, வெளியே வந்து தான் ஆகணும். அப்ப பாத்துக்கிறேன். சரிங்க சார். வாங்க சார். பாட்டேன். ஓகே சார். சார் எனக்கு ஒரு டவுட் சார். சொல்லுங்க. இப்போ நம்ம ரத்னத்தை விசாரிச்சோமே, அதோட நோக்கம் என்ன சார்? வெரி சிம்பிள். ரத்னம் அந்த பெரியவரையும் அவரோட ஆட்களையும் கொல்றதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் உண்டு. பெரியவரும் அவரோட ஆட்களும் இவனை கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க, இவனோட ஃப்ரெண்ட்ஸை கொலை பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு ரத்தன் மேலே ஒரு பெரிய சந்தேகம் இருந்துச்சு. சரி இவங்ககிட்ட பேசினா ஏதாவது விஷயம் கிடைக்குன்னு பார்த்தா அடுத்த காரணம் இருக்கான். நிவேதாவே பரவாயில்லைங்க, பெரியவரையும் அவரோட ஆட்களையும் பார்த்தேன், ஆனால் கொலை அந்த விஷயம் மட்டும் தான் தனக்கு தெரியாதுன்னு சொன்னான். ஆனால் இவன் பெரியவரையும் அவரோட ஆட்களையும் பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறான். எதை கேட்டாலும் ஆரம்பிச்ச இடத்துலயே வந்து நிற்கிறான். இவன் பொய் சொல்றான்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாங்க. கண்ணு முன்னாடி வெட்ட வந்தவங்களுக்கு தெரியலன்றான். பொய் இல்லாம உண்மையா இருக்கும் அது. ஆனா அவன் மூஞ்சில எந்த பதட்டமும் இல்லையே சார். பொய் சொல்றான், அதுவும் அழுத்தமா சொல்றான். இப்போ என்ன லைன் சார் நாம எடுக்கிறது? ஒரு மண்ணங்கட்டியும் பண்ண முடியாது, ஒரே குழப்பமா இருக்கு. இத பாருங்க, பெரியவர் தான் காசு செலவு பண்ணி இவனை துபாய் காமிச்சதா சாரு மேடம் சொல்றாங்க. இவனும் துபாய் போறதுக்கு ட்ரை பண்ணதை ஒத்துக்கிறான். ஆனா பெரியவர் யாருன்னே தனக்கு தெரியாதுன்னு சொல்றான். பெரியவர் கிட்ட ரத்தனத்தை பத்தி கேட்டா சரியாவே பதில் வர மாட்டேங்குது. இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டா, அடிச்சவன் நான் யார் அடிச்சேன்னு எனக்கே தெரியலன்னு சொல்றான். அடி வாங்கினவன் நான் யார்கிட்ட அடி வாங்கினேன்னு தெரியலன்னு சொல்றான். சார் அதான் அவனுக்கு கண்ணு தெரியலையே சார். என்ன மூளையோட தான் பேசுறீங்களா? இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் உனக்கு பார்வை போச்சு, அதுக்கு முன்னாடி கண்ணு நல்லா தெரியும்ல. சாரி சார், இதை நான் யோசிக்கல சார். இப்போ என்ன சார் செய்யறது? வெரி சிம்பிள். ரத்தனத்தை நம்ம கஸ்டடியில் எடுத்து லாடம் கட்டினா எல்லா உண்மையும் கக்கிடுவான். ஆனால் அதுக்கு முதல்ல அவன் டிஸ்சார்ஜ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் நம்ம யோசிக்கணும். என்ன சார் அது? நேற்று ராத்திரி இதே இடத்துல மோகன் வெங்கடேஷ் கொலையில் சம்மந்தப்பட்ட இன்னொரு அடியால் செத்து போயிருக்கான். இதை ஜஸ்ட் ஒரு கோ இன்சிடென்ஸாக என்னால் எடுத்துக்க முடியல. இந்த கொலையில் ஏன் ரத்தனம் சம்மந்தப்பட்டிருக்கூடாது? வாய்ப்பு இருக்கு சார். எனக்கு ஒரு ரத்தனம் மேலே சந்தேகம் இருக்கு. பட் வாட் எவர் இட் இஸ், நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். முதல்ல அவன் டிஸ்சார்ஜ் ஆகணும்.